Praise the name of Jesus. Be glorified in this house. நன்றி பலி செலுத்துகிறோம். நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர். என் ஆத்தும நேசமேப்பரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. There is no one like you, Lord. There is no one like you. We worship you. We glorify your name. Thank you, Jesus. Thank you, Lord. You alone are my heart's desire. Worship you. உமக்கு நன்றி. காலையில் எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை துதிப்போம். Let's glorify his name. He is worthy of all our praise. நம்ம துதிக்கு அவர் பாத்திரர். நம் ஆராதனைக்கு அவர் ஒருவரே பாத்திரர். ஆராதனையினுடைய எல்லா பங்குகளிலும் நம்ம சிறந்தோங்கி நிற்கணும். And God will do great things. Thank you, Lord. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். கர்த்தருடைய வீட்டுக்கு வந்து அவருடைய அழகை நான் ரசிப்பேன். சங்கீதக்காரன் யூதிய வனாந்தரத்தினுடைய வேதனையில் போகும்போது நாளைக்கு கழுத்தின் மேலே தலை இருக்குமா இருக்காதா என்று அவ்வளவு கடின பாதையில் போகும்போதும் சத்துருக்கள் எல்லா பக்கத்திலும் தன்னை நெருக்கும் பொழுது நெருக்கத்தின் நடுவில் பாடுகிறார், ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். நான் கர்த்தருடைய வீட்டுக்கு வந்து அவருடைய அழகை நான் ரசிப்பேன். என் பகைஞரும் என் எதிராளிகளும் என் மாமிசத்தை பட்சிக்க வருகையில் அவர்களே இடறி விழுவார்கள். என் நம்பிக்கை அப்படிதான் இருக்கு. கர்த்தரோ என் தலையை என் சத்துருக்களுக்கு மேலே உயர்த்துவார். எதுவுமே நெருக்கத்தின் நடுவில் என் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. நிச்சயமாகவே கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். இந்த நிறைவுள்ளவர்கள் தான் நம்ம எல்லாரும். Let's worship him today. Let's glorify his name. அவரை உயர்த்துவது எவ்வளோ பெரிய பாக்கியம். எவ்வளோ மாற்றங்களை கண்டோம், எவ்வளோ கடினங்களை கண்டோம். அத்தனையிலும் கர்த்தர் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். மாற்றங்களிலும் துன்பங்களிலும் கூட உன்னதமான நோக்கங்களை கர்த்தர் கண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஜெயமாய் நடத்துவார். நீங்கள் எழுந்து முன்னேறதான் வேண்டும். உங்கள் மேலே கிருபை இருக்குது, உங்கள் மேலே அழைப்பு இருக்குது, உங்கள் மேலே அபிஷேகம் இருக்குது, உங்கள் மேலே நோக்கம் இருக்குது. ஆனால் அந்த வழிகளில் துன்பமும் உண்டு. ஆனால் துன்பங்களை கண்டு அஞ்சாதிருங்கள். கர்த்தர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். தாவீது சங்கீதக்காரன் 27ஆம் சங்கீதத்தில் சொல்றார், கர்த்தர் என் வெளிச்சம், என் ஜீவனின் பலனானவர். நான் யாருக்கு அஞ்சுவேன், யாருக்கு பயப்படுவேன். கீழே வரும்போது சொல்றார், கர்த்தாவே என் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீ என்னை ஒப்புக்கொடாதையும். என்னை குறித்து பொய்யாய் சொல்லுகிறார்கள், என்னை குற்றம் சாட்டுகிறார்கள், என்னை கொல்ல நினைக்கிறார்கள். அவங்க இஷ்டத்திற்கு நீர் என்னை விட்டு விடாதையும் என்று சங்கீதக்காரன் தாவீது சொன்னான். வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா, வாழ்க்கையில் லட்சியக்கார போகணும்னா சவால்களோடு தான் முன்னேற்றங்கள் வருகின்றன. சவால்கள் இல்லாத முன்னேற்றங்கள் கர்த்தர் அருளுவதில்லை. எத்தனை பேர் நல்ல காலத்தில் விசுவாசம் இருக்கணும், அதை விட கெட்ட காலத்தில் அதிக விசுவாசம் இருக்கணும். உங்கள் அழைத்தவர் கைவிட மாட்டார். நிச்சயமாகவே முடிவுண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அதே சங்கீதக்காரன் சொன்னான், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். ஆனால் கர்த்தர் அவை எல்லாவற்றிலிருந்தும், பாஸ்டர் நான் தேவனை விசுவாசிக்கிறேன், எனக்கு கஷ்டமே வராதா? வரும். ஆமென். நீதிமானுக்கு துன்பங்கள் உண்டு. ஆனால் தைரியத்தோடும் ஞானத்தோடும் விவேகத்தோடும் நீங்கள் அவைகளை சந்திக்க தான் வேண்டும். பிரகாசமான ஒரு எதிர்காலத்தில் தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். ஆனால் நாளைக்கு என்ன ஆகும் என்பது நமக்கு தெரியாது. என்ன விரோதங்கள் வரும், என்ன கஷ்டங்கள் வரும், என்ன பாதைகள் நம்மை மாற்றுப்பாதைகள் வரும் என்று நமக்கு தெரியாது. ஃபியூச்சர் இஸ் கிரேட், பட் we don't know what happens tomorrow. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், எது நடந்தாலும் எது நடக்கலனாலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர். அவர் என்னை கைவிட மாட்டார். உனக்கு சொன்னதை அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. இன்னும் மே மாதம் வந்துட்டோம். இன்னும் ஜூன் ஜூலையிலிருந்து டிசம்பர் வரைக்கும் இந்த 7-8 மாதங்களும் நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் பெரிய காரியங்களை
உங்கள் நடுவில் செய்வார். மாற்றங்களுக்கு நடுவே நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். தேங்க்யூ ஜீசஸ். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் தான் துவக்கினார். விசுவாசத்தை துவக்குகிறவர் மட்டுமல்ல, அவர் முடிக்கிறவர். அப்படின்னு அவர் உங்களுக்கு முன்பாக சென்று எதையெல்லாம் முடிக்கணுமோ கண்டிப்பாக முடிப்பார். இந்த மாதம் முடியும் போது நிறைய பேர் சாட்சிகளை சொல்லணும். கர்த்தர் என் சார்பில் முடித்தார், அவரை கொண்டு நான் பராக்கிரமம் செய்வேன். கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தன் மகிமையை காண. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தன் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தன் ஆலயத்தில் தங்குவதை வஞ்சித்து நாடிடுவேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் தன் ஆலயத்தில் தங்குவதை வஞ்சித்து நாடிடுவேன். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் இரட்சிப்புமானார். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் இரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி தினம் வாழ்ந்திடுவேன். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி தினம் வாழ்ந்திடுவேன். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். எனக்கு எதிராயோ பாளையம் இறங்கி என் மேல் ஒரு யுத்தம் வந்தாலும், சொல்லுங்க, எனக்கு எதிராய் பாளையம் இறங்கி என் மேல் ஒரு யுத்தம் வந்தாலும், பயப்படேன் எதிராளி நிமித்தமாய் செவ்வையான பாதையில். பயப்படேன் எதிராளி, பயப்படேன் எதிராளி நிமித்தமாய் செவ்வையான பாதையில் நடத்திடுவார். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பார். தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் மறைப்பார். உன்னதத்தில் மறைவாக ஒளித்தன்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மாலை மேல். உன்னதத்தில் மறைவாக ஒளித்தன்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மாலை மேல். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். ஓ, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார்.
எந்த உள்ளம் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்திருக்கும். எந்த உள்ளம் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்திருக்கும். காலையும் மாலை வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். எனக்காக யாவும் என் கர்த்தர் வாக்கு மாறார். எனக்காக யாவும் செய்து முடிப்பார். என் கர்த்தர் வாக்கு மாறிடார். தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் இருப்பாமும் தவறாமல். தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் தவறாமல் நிறைவேற்றுவார். கரங்களை மேல உயர்த்தி ஆஹா 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 லேலுயா ஆஹா 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 Hallelujah. Yes, Lord. Yes, Lord. Come bless us today. Accept our worship. We glorify your name, O Lord. எழுந்து நிற்போமா எல்லாரும். என் ஆத்தும நேசமைப்பரே, எந்த உள்ளத்தின் ஆனந்தமே, இன்னும் உம்மை கிட்டி சேர நான் வாஞ்சையோடு சமீபிக்கிறேன். இன்னும் உம்மை கிட்டி சேர நான் வாஞ்சையோடு சமீபிக்கிறேன். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஜீவிய நாட்களெல்லாம் நீ சென்ற பாதையை செல்லுவே. ஆசித்து தாரே நனதெல்லாம் கரே வல்லமை தந்திடும். ஆசித்து தாரே நனதெல்லாம் மீட்பரே வல்லமை தந்திடும். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பாவிகட்கும் அது அன்பை என் அடையால் காட்ட செய்யும். கல்வாரி அன்பினால் என் உள்ளத்தை போரில் வெல்ல அபிஷேகியும். கல்வாரி அன்பினால் என் உள்ளத்தை போரில் வெல்ல அபிஷேகியும். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். மீட்பரை கீழ்ப்படிவோ தம் இடம் அடியேனும் பெற அருள்வே. அப்பனே விண்ணப்பம் கேட்டிடும். அடியேனும் பெற அப்பனே விண்ணப்பம் கேட்டிடும். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம்.
ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். என் ஆத்துமனை சமைப்பரே, என் உள்ளத்தின் ஆனந்தமே, ஆண்டவா பிரியமானதை வாஞ்சையோடு சமீபிக்கிறேன். இன்னும் உம்மை வாஞ்சையோடு சமீபிக்கிறேன். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை காட்டும் செய்ய ஆயத்தம். 'Cause he lives, I can face tomorrow. Because he lives, all fear is gone. Because I know he holds my future, and the life is worth the living just because he lives. Because he lives, I can face tomorrow. Because he lives, all fear is gone. Because I know he holds my future, and the life is worth the living just because he lives. One last time. கரங்களை உயர்த்தக்கூடிய உயர்த்தி. Yes, I have a great future because my Jesus lives. Hallelujah. Because he lives, I can face tomorrow. Because he lives, all fear is gone. Because I know he holds my future, and the life is worth the living just because he lives. தலைக்கு மேல கையை தள்ள. 1 2 3 4. Because he lives, I can face tomorrow. Because he lives, all fear is gone. Because I know he holds my future, and the life is worth the living just because he lives. ஒரே ஒரு வாட்டி கையை ஓங்கி தட்டணும், சத்தம் வர மாதிரி. Let's go. 1 2 3 4. Because he lives, I can face tomorrow. Because he lives, all fear is gone. Because I know he holds my future, and the life is worth the living just because he lives. Hey, shout Jesus. எப்பெல்லாம் நீங்க ஆராதிக்க வரீங்களோ, நான் உங்களை எப்படி பார்க்கிறேன்னா, மொரியாமலை மேல ஆபிரகாம் போகிறார், ஆராதிக்க போகிறார், பலி செலுத்த போகிறார். மேலே போகும்போது 1000 சந்தேகம்,
திரும்ப வருமோமா வரமாட்டுமா நடக்காதான்னு. ஆனா கீழே வரும்போது போவதை விட பல மடங்கு ஆசீர்வாதமாய் வந்தார்கள். நான் இன்னைக்கு நம்புறேன், ஆராதிக்க வரும்போது வந்ததை விட ஆராதிச்சு போகும்போது வந்ததை விட பல மடங்கு அனுகிரகங்களை கர்த்தர் உங்கள் வாழ்வில் கட்டளையிடுவார். தேங்க்யூ லார்ட். 2 சாமுவேல் 23 அதன் 20ஆம் வசனம். 23:20 of the book of 2 Samuel. பெனாயா, நீ படிச்சோன்னே இது ஒன்றுமே புரியாதா? இது வரைக்கும் வாசிக்காத ஒன்று வாசிக்கிறோமா? அமைதி நல்லதுங்க சர்ச்சில். பெனாயா son of Jehoiada, valiant fighter from Kabzeel, performed great exploits. He struck down Moab's 2 mightiest warriors. He also went down into a pit. He went down into a pit on a snowy day and killed a lion. And there's one more verse where it says, and he struck down a huge Egyptian. He snatched, okay, next verse please, I think it's next verse. And such were the exploits of Benaiah son of Jehoiada. He too was as famous as the 3 mighty warriors. He was held in great honor than any of the 30. இருந்த 30 வீரர்களை விட பெனாயாவை உயர்த்தி பார்த்தார்களாம். And he was not included among the 3. And David put him in charge of his bodyguard. தன் பக்கத்தில் தன்னை பாதுகாக்கிற பதவிக்கு பெனாயாவை உயர்த்தினார். என்ன நடந்துச்சுங்கன்னு பாருங்க. ஒரு குழியில மழையான நேரத்தில், பனி நிறைஞ்சு வழுக்கிற நேரத்தில் ஒரு சிங்கம் ஒன்றை சந்திக்கிறான். அது குழியாயிருந்தும் மழையாயிருந்தும் பெனாயா சிங்கத்தை கொன்றான். ஆமென். அந்த கைத்தட்டுக்கு நீங்கள் எதையும் கொள்ள மாட்டீங்க. ஓகே. ஸோ 2 சாமுவேல் 20 இது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வாசிக்கிறோம். ஒரு அப்ஸ்கியூர் பேசேஜ், வாசிக்காத ஒரு வேத பகுதி. எப்போ ஒரு சம்பவம், ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியுதோ அங்கே தாங்க கர்த்தர் நம்ப முடியாத விஷயங்களை செய்வார். எது நீங்கள் ரொம்ப உங்களை விட பெருசு இந்த போராட்டம்னு நினைக்கிறீங்களோ அங்கே தான் என் தேவன் உங்கள் அறிவுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமென். ஸோ நம்ம கர்த்தர் அழைக்கும் போது நம்ம அழைப்புக்குள்ள நான் நம்புகிறேன் டிஃபிகல்ட் மூமெண்ட்ஸ் கர்த்தர் வச்சிருக்கிறார். சில கஷ்ட சமயங்கள் நமக்கு இருக்கின்றன. என் நடைகளை கர்த்தர் தானே உறுதிப்படுத்துகிறார். என்னை நடைகளை உறுதிப்படுத்தி நடத்துகிற என் பாதையில் சில கடினங்கள், கஷ்டங்கள் இருப்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். ஆமென். ஸோ நிறைய பேக்ரவுண்டெல்லாம் பெனாயாவை குறித்து இங்கே சொல்லவில்லை. இவ்வளவு தான் சொல்லியிருக்கு. குழிக்கு போனான், அது மழையான நாள், அங்கே சிங்கத்தை கொன்றான். சிங்கத்தை பார்த்தா நான் குழிக்கும் போக மாட்டேன், மலைக்கும் போக மாட்டேன், நான் வீட்டுக்குள்ளே பூட்டிக்கிட்டு இருப்பேன். ஆனால் மழையாக இருக்குது, மழையாக இருந்தாலே நம்மால் சர்ச்சுக்கே வரமாட்டான். மழையான நாள், பனி பெய்கிற நாள், வழுக்கலான நாள், அது வேற குழி, அதில் ஒரு சிங்கம். ஆனால் மழையிலும் குழியிலும் இறங்கி சிங்கத்தை கொள்ளுகிற வீரம் பெனாயாவுக்கு இருந்தது. ஆமென். சாத்தானை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல இருக்கிறான். அதனால் அவனுடைய தந்திரமே உங்களுக்குள்ள பயத்தை ஏற்படுத்தி வாழ்க்கையில் போராட்டங்களை சந்திக்காதவர்களாய், இது என்னாகும் அது என்ன கலங்கி உன்னை மடங்கடிக்க செய்து ஓரங்கட்டி கர்த்தர் உன்னை அழைக்கும் போதும் உருவாக்கும் போதும் நினைச்ச லட்சியக்கரை நீ சேரக்கூடாது என்பதுதான் சத்துருனுடைய கள்ளப்பேயின் தந்திரம். ஆமென். ஸோ அவனுடைய ஸ்ட்ராட்டஜியில் ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணணும். உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணி ஓரம் கட்டிட்டா நீங்கள் வாழ்க்கையில் எதிர்காலம் நல்லா இல்லாமல் வாழ்வீங்க. அதற்கு அவன் செய்கிற முதல் காரியம், உங்கள் குற்றங்களை சுட்டி காட்டுவான். நீங்கள் குற்றங்களில் மடிந்து வாழத் தொடங்குவீர்கள். இன்னைக்கு இந்த கால்வரி இரத்த தண்டை வந்தவர்கள் குற்றம் எதுவாக இருந்தாலும் எழுந்து கர்த்தருக்காக வாழ்ந்து மனம் திரும்பி முன்னேறுங்கள். உங்களை குற்றம் சாட்டுகிற சாத்தானுக்கு முன்னாடி கால்வரி இரத்தத்தை சுமந்து கொண்டு தூசியை தட்டி எழுந்து புறப்படுங்கள். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். நல்லவராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? 2வது சாத்தானுடைய ஸ்ட்ராட்டஜி டிஸ்கரேஜ்மெண்ட். உங்களை ரொம்ப சோர்வடைய செய்து, அவன் அதில் ஸ்பெஷலைஸ் ஆனவன். ஏதாவது ஒரு தொல்லையை கொடுத்து, ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு வந்து உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் வாழாமல் சோர்வின் பள்ளத்தாக்கில் உங்களை இழுத்து உங்களை பின்னடைய செய்ய நினைக்கின்றான். ஆமென். அதற்கு அவன் அனுமதிக்கும் காரியம் ஆப்ஸ்டக்கிள்ஸ், பிரச்சனைகள், போராட்டங்கள்,
குழிகள், சிங்கங்கள், கர்ஜிக்கிற சிங்கத்தை போல சொல்லிக்கொண்டே போகலாம். சம்திங், ஏதோ ஒரு அப்டக்கிள் உங்க வாழ்க்கையில் அனுமதித்து உங்களை சோர்வடைய செய்கிறான். ஒரு 2 பேரை தட்டி சொல்லுங்க, நான் சோரவே மாட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ எப்போ உங்க பிரச்சனை உங்க அளவுக்கு மிஞ்சினதா உங்களுக்கு தெரியுதோ அப்போதான் நீங்க புரிஞ்சுக்கணும், நீங்க நம்பத்தக்காததை கர்த்தர் உங்களுக்கு செய்து முடிப்பார். இன்னைக்கு முதல் வார்த்தை, ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1, எவ்வளோ பிரச்சனை பெருசா இருந்தாலும் எங்கேயும் ஓடி போகாத. அது குழியா இருக்கட்டும், அது மழையா இருக்கட்டும், போராட்டத்தில் இறங்குற உன்னை கர்த்தர் கைவிட மாட்டார். யூ கான்ட் ரன் அவே ஃப்ரம் யுவர் ப்ராப்ளம், யூ காட் டு கோ ஆஃப்டர் இட். ஆமென். போராட்டத்தை கண்டு பின்வாங்காத, சோர்ந்து போகாத, புறப்பட்டு நீ அதுக்கு நேர போனினா என் கர்த்தர் உன்னை கைவிட்ட வரலாறே கிடையாது. ஆமென். டோன்ட் ரன் அவே. God will strategically position problems in your life. உங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகளை அழகாக உங்க வாழ்க்கையில கர்த்தர் அமைத்து வைத்து அனுப்புவார். அவைகளை கண்டு ஜெபித்து கூட ஒதுங்காத. போராட்டத்தினுடைய கஷ்டமா இருந்தாலும் போ. நேரம் சரியில்லாம இருக்கலாம், இடம் சரியில்லாம இருக்கலாம், மழைக்காலமா இருக்கலாம், குழியாக இருக்கலாம். ஆனா சோராமல் நீ போராட்டத்திற்கு கர்த்தரை நம்பி நிற்பாயானால், நேரம் நல்லா இல்லாம இருக்கலாம், இடம் நல்லா இல்லாம இருக்கலாம், ஆனா அழைத்தவரை நம்பி நிற்கிற உன்னை போராட்டத்திற்கு பின்னாடி தாவீது ராஜாவின் பாடி கார்டாய் மாறியது போல போராட்டங்கள் உனக்கு ப்ரமோஷனை கொண்டு வரும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க நம்புறீங்கன்னா கையை தட்டி தான் ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ரைட் பிளேஸ், ஆமென், ரைட் டைம் என்று எல்லாமே நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன் அ பிட், ஒரு குழியில் இருக்கின்றான், சிங்கத்தோடு போராடுகிறான், அதுவும் மழையான நாள். எல்லா சூழ்நிலையும் பார்த்தா எதுக்குமே சாதகமாக இல்லை. பெனாயா ஜெயிப்பதற்கும், பெனாயா இந்த துன்பத்தை தாண்டுவதற்கும் எந்த கால சூழ்நிலையும் அவனுக்கு சாதகமா இல்லை. ஒரு குழிக்குள்ள, அதுவும் மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது வழுக்கும் மண்ணில் ஒரு பலமுள்ள சிங்கத்தோடு போராடுவது அது லேசான விஷயமே அல்ல. ஆனால் அவன் சூழ்நிலை சரியா இல்ல, இடம் சரியா இல்ல, நேரம் சரியா இல்ல, ஆனாலும் போராட்டத்தை சந்திப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்ததனால பெனாயா சிங்கத்தை கொன்று முடித்து ராஜரீகத்தில் உயர்ந்தான். கையை கொஞ்சம் என் பக்கமா நீட்டும் போது எந்த பிரச்சனையை கண்டு நீங்க பயந்து பின்வாங்குறீங்களோ அந்த பிரச்சனைக்குள்ளதானோ என் கர்த்தர் ப்ரமோஷனை வச்சிருக்கிறார், என் வெற்றியை வச்சிருக்கிறார். நீ ஒதுங்க கூடாது, எழுந்து போராடு. வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். ஆமென். 23ஆம் வசனம் சொல்லுகிறது, and David put him in charge of his bodyguard. 30 பேரிலும் சிறந்தவனாக அவனை அருகில் வைத்துக் கொண்டான். காரணம், அவனுடைய போராட்டத்துக்குள்ளதான் அவன் ப்ரமோஷன் இருந்தது. நான் நினைக்கிறேன், இன்னைக்கு என் சர்ச்சில் என் கூட ஆராதிக்கிற நிறைய பேரை பார்த்து இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், எதை கண்டு கலங்கி பின்வாங்குறியோ அந்த கலக்கத்துக்குள்ள லட்சியக்கரை போகும் வழியின் மகத்துவங்கள் சிலவற்றை கர்த்தர் வைத்திருக்கிறபடினால் நான் அஞ்ச மாட்டேன்னு சொல்றவங்க மட்டும் கை தட்டி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இப்படி சொல்ல போறேன், பலத்தாமேன்னு சொல்லுங்க. உங்க ப்ராப்ளமுக்குள்ள ஒரு ப்ரமோஷனை வச்சிருக்கிறாரு. கலங்காமலும் பயப்படாமலும் இரு, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். Your promotion is hidden in your problem. Your elevation is hidden in your irritation. எது உன்னை இரிட்டேட் பண்ணுதோ அந்த இரிட்டேஷனுக்குள்ளதான் உங்க எலிவேஷனை கர்த்தர் வச்சிருக்கிறார், உயர்வை வச்சிருக்கிறார். சோராமலும் கலங்காமலும் போராட்டத்தில் நில்லு, சோர்ந்து போகாதே. அழைத்தவர் கைவிடுவாரோ, தரிசனத்தை நிறைவேற்றாமல் போவாரோ? இம்மட்டும் உதவி எபினேசர் இனியும் உனக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். 500 பவுண்ட் வெயிட் உள்ள ஒரு சிங்கம். ஆமென். அதுவும் ஒரு குழிக்குள்ள, அதுவும் மழையான நாளில். எதுவுமே சாதகமா இல்ல. பேட் டைம், பேட் லக், பேட் சீசன், பேட் பிரேக், எல்லாமே பேட். ஆனா எத்தனை பேருக்கு தெரியும், வாழ்க்கையில் கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் நடக்கிற எல்லா பிரச்சனைகளும் எதிர்காலத்தின் வாய்ப்புகளில் சமாளிக்கும் திறன் உள்ளவனாய்தான் கர்த்தர் அனுப்புகிறார். இன்னைக்கு நீ சந்திக்கிற சில பிரச்சனைகள் வேற எதுக்கும் அல்ல, சீக்கிரம் தாவீதின் சேனையின் முன்னணியில நிக்க போகிற அடுத்த ஒரு பங்கு உன்னை உயர்த்த போகிறார். ப்ரமோஷன் உனக்கு கர்த்தர் தரப்போகிறார். 3 பேரை தட்டி இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்துவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி சொல்ல போற, நீ கஷ்டம்னு நினைக்கிற சில வாய்ப்புக்குள்ளதான் கர்த்தர் மிகப்பெரிய வெற்றிகளை வச்சிருக்கிறார். நீ பார்க்கிறது குழி, நீ பார்க்கிறது மழை நாள், நீ பார்க்கிறது சிங்கம். என் ஆண்டவர் பார்ப்பது உன் லட்சியக்கரை. ஆமென். இன்னொரு கேட்காதவங்களுக்கு திரும்ப சொல்றேன், நீ பார்க்கும்போது குழிய பார்க்கிற, மணலால பார்க்கிற, பலமுள்ள ஒரு சிங்கத்தை பார்க்கிற. ஆனா இந்த 3க்குள்ளதான் உன் உயரத்தையே கர்த்தர் வச்சிருப்பாரு. ஆனால்
ஜெபம் பண்ணி கூட ஓரம் போகாதே, போராட்ட களத்தினூடே போ. அழைத்தவர் உன்னை வாழ வச்சு அழகு பார்ப்பார் என்று கர்த்தருடைய நாமத்தில் விசுவாசிக்கிறேன். ஆமென். Your promotion is disguised in a problem. ஒரு பிரச்சனைக்குள்ள ஒரு பொட்டலமாக, கிஃப்டாக கர்த்தர் உங்க வெற்றிகளை மறைத்து வைத்திருக்கிறார். அஞ்சாமல் நில்லு. கர்த்தர் பெரிய காரியங்கள் பார்க்கும்போது உனக்கு கஷ்டமா தெரியும், ஆனால் போராட்டத்தில் சோராமல் நிற்பாயானால் உன்னை அழைத்தவர் உன்னை கைவிட மாட்டார். சில விஷயங்கள்ல நம்ம இன்ஆக்டிவா இருந்துட்டோம், ஒமிஷன் பண்ணிட்டோம், செய்யாமல் இருந்து விட்டோம். நான் இதை செய்யவில்லை, அதை செய்யவில்லை என்று வருத்தம் நீங்கள் படுகிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க செஞ்சிருக்கலாம், செய்யாமல் இருந்து விட்டீர்கள். ஆனால் இனியாகலும் சொல்கிறேன், சில விஷயங்கள் கர்த்தர் உன்னை போராட்டத்தினுடைய நடத்தும் போது செய்யாமல் இருக்காத. கர்த்தர் தந்ததை எழுந்து பலத்தோடு செய். அது கஷ்டமாய் கடினமாய் இருந்தாலும், அது மழையா இருந்தாலும், அது குழியா இருந்தாலும், அந்த குழிக்குள்ளே யாருக்கு தெரியும் உன்னை வாழ்நாளில் உயர்த்தக்கூடிய ஒரே ஒரு மகத்துவம் அதற்குள் மறைந்திருக்குமோ யாருக்கு தெரியும். எழுந்து போராடுவேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். போராட்டங்களை நம்ம எல்லாரும் சந்திக்கிறோம். 6ஆம் ராஜா எலிஷா தீர்க்கதரிசி கிட்ட வரும்போது யுத்தத்தை பார்க்கிறான். என்ன செய்ய வேண்டும் என்று தேவ மனுஷனை கேட்டான். தேவ மனுஷன் சொன்னான், உன் அம்பை எடுத்து தரையில் அடின்னு சொன்னார். ஒரு முறை, 2 முறை, 3 முறை அடித்து விட்டு நிறுத்தி விட்டான். தேவ மனுஷன் கோபப்பட்டான். நீ இன்னும் அடித்திருந்தா உன் சத்துருக்களை இன்னும் நான் ஓங்கி முடிச்சிருப்பேன். நீ சோர்ந்து நிறுத்தி விட்டாய். 3 பேரை தட்டி சொல்லுங்க, சோர்ந்து நின்று விடாதே. எந்த தூரம் அடிக்கணுமோ அந்த தூரம் அடி. எந்த தூரம் போகணுமோ பரவாயில்ல, தூங்கிட்டாவது ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். 2.5 வருஷம் கோவிட் சீசனை தாண்டி வந்தோம். மாஸ்க் போட்டு கடந்து வந்தோம். சோஷியல் டிஸ்டன்சிங்ல வந்தோம். ஆனா நான் பார்க்கிறேங்க, இந்த துன்பத்துல உடைஞ்ச நிறைய குடும்பத்தை கர்த்தர் ஒண்ணாக்கினார். கற்ப கனிகளை கொடுத்தார், செல்வ உயரங்களை கொடுத்தார், வியாபாரத்தில் மகத்துவங்களை கொடுத்தார், இதயத்தில் நல்ல பாக்கியத்தை கொடுத்தார், சுபாவ தன்மைகளை கொடுத்தார், ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்தார். இருக்கீங்களா? ஆகையால் நீங்கள் போராட்டத்தை சந்திப்பதற்காக நேரத்தையும் சூழ்நிலையும் குழியையும் பார்த்துவிட்டு ஒதுங்காமல், சில பிரச்சனைக்குள்ளே தான் உங்கள் வெற்றி இருக்குமானால் ஒதுங்காதீர்கள். அதனூடே போங்க. அதுக்குள்ள கர்த்தர் வச்சுக்கிற பெரிய கிஃப்ட் தான் உங்க அனுகிரகம். ஆமென். 2வது, நம்பர் 2, இக்னோர் தி ஆட்ஸ். எதுவுமே எனக்கு சாதகமா இல்ல பாஸ்டர், எல்லாம் முரண்பாடா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அந்த முரண்பாடுகளுக்குள்ள தாங்க கர்த்தர் உங்க வெற்றியை சில நேரம் வச்சிருக்கிறார். பெனாயா சாதாரண என்ன மாதிரி ஒரு மனுஷன் வச்சுங்களேன், அங்க சொல்லல. அதனால நான் சொல்றேன், ஒல்லி குச்சியா இருந்திருப்பான். என்ன மாதிரி சுருட்டு முடி, நீட்டு முடி, அதுவும் பாதி போச்சு. சிங்கம் எப்படி இருக்குன்னு பாருங்க. என்ன ஒரு தோற்றம். மனிதனை விட வெயிட் அதிகம் சிங்கத்திற்கு. மனிதனை விட வேகமா ஓட முடியும் சிங்கத்திற்கு. மனிதனை விட வேகமா பாய முடியும் சிங்கத்திற்கு. இருக்கீங்களாங்க? மனிதனுக்கு முத்தூண்டு நகம், அது நகம்லாம் ரொம்ப பெருசு, வச்சா கிழிச்சு எடுத்துரும். எல்லாமே அதுக்கு சாதகமா இருக்கு. என்னை விட என் பிரச்சனைக்கு தான் எல்லாமே சாதகமா இருக்கு, எனக்கு எதுவுமே சாதகமா இல்லை. ஆமென். பெனாயா தான் சிங்கத்துக்கு இரையாகணும். சிங்கத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. அதுவும் குழியில் இருக்கிறான், அதுவும் வழுக்கலான மலையின் நாள். சிங்கத்தின் பார்வை குறித்து ஆராய்ச்சி சொல்லுகிறது, மனுஷ பார்வை விட 5 மடங்கு அதிகம் பார்வையாம். எனக்கு இங்க இருந்தா அங்க இருக்கிறால தெரியல, அது கண்ணாடி போட்டு கூட தெரியல. ஆனா சிங்கத்தின் பார்வை அதை விட 5 மடங்கு அதிகம் பார்வை. எப்படி பார்த்தாலும் எல்லாமே பெனாயாவுக்கு சாதகமா இல்ல, எல்லாமே முரண்பாடா இருக்கு. ஆனாலும் கர்த்தரை நம்பி பெனாயா போராட்டத்தில் இறங்கினான். ஒரு ஆமீன். கையை கொஞ்சம் உயர்த்துங்களேன். எங்க வழுக்குதுன்னு நினைக்கிறியோ, எங்க குழின்னு நினைக்கிறியோ, எங்க உனக்கு முரண்பாடா எல்லாமே உனக்கு சாதகமா இல்லையோ, அங்க கூட கண்ணீர் வடித்தாலும் இருக்கின்ற பலத்தோடு கர்த்தரை நம்பி கர்த்தருக்காக நில்லு. கர்த்தருக்கு காத்திருப்போர் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து கமா நான் ஜெயிப்பேன்னு சொல்றவங்க. ஹல்லேலூயா. 101 விஷயங்கள் பெனாயாவுக்கு சாதகமாக இல்லை. ஒரு ஆமென் சொல்வீங்கன்னு பார்த்தேன். 101 odds against பெனாயா. ஸ்னோவி டே, மழைக்காலம், குழி, எல்லாமே அவனுக்கு எதிராக இருக்கு. எல்லாமே அவனை விட பெருசா இருக்கு. ஆனா எத்தனை பேருக்கு தெரியும், எவ்வளவுதான் குழி பெருசா இருக்கட்டும், இன்னாதான் சிங்கம் பெருசா இருக்கட்டும், உன் சத்ரு என்னதான் பலசாலியா இருக்கட்டும், உன் பிரச்சனை எவ்வளவுதான் பெருசா இருக்கட்டும், நான் சொல்றேன், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் அப்படின்ற விசுவாசம் உள்ளவங்க பக்கத்துல தட்டி சொல்லும், முன்னேறத மட்டும் நிறுத்தாதேன்னு சொல்ல பார்க்கலாம்.
முன்னேறத மட்டும் என்ன செய்யாத, நிறுத்தாதே. ஆமென். இம்பாசிபிள்ல தான் கர்த்தர் இன்கிரெடிபிள பண்ணுகிறார். இம்பாசிபிளான ஆட்ஸ் நமக்கு விரோதமாக இருக்கும்போது கர்த்தர் அதுக்குள்ளே நம்ப முடியாத விஷயங்களை நம் வாழ்வில் கர்த்தர் செய்து முடிக்கிறார். பக்கத்தில் ஒருத்தரை தட்டி சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தெய்வம் பெரியவர். உங்க பிரச்சனை பெருசா? எனக்கு தெரியுது பெருசுதான். நீங்க படுகிற இந்த பாடு பெருசுதானா? ரொம்ப பெருசுதான். ஆனா அதை விட சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், துதிக்கு பாத்திரர், பெரியவர் என்று சொல்றவங்க தலைமையில கை தட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya. கையை கொஞ்சம் என் பக்கமா நீட்டுங்களேன். எந்த சூழ்நிலை நீங்க ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்களோ அந்த சூழ்நிலை தான் என் ஆண்டவருக்கு அற்புதம் செய்ய ஒரு அஸ்திவாரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க எப்போ முடிஞ்சிச்சுன்னு நினைச்சு ஐயோன்னு கதறீங்களோ அப்பதாங்க என் ஆண்டவருடைய அற்புதத்தின் மகத்துவங்கள் விளங்க தொடங்குகின்றன. நான் படிக்கிற என்னுடைய பைபிள்ல சில விஷயங்கள் எல்லாம் கர்த்தர் லேட்டா தான் செஞ்சார், உடனே தப்பு வைக்கல. ஆனா எப்போ இது மனுஷனால கூடாது, என் பலத்துக்கு மிஞ்சினது, இது என்னால முடியாது என்று நினைத்தார்களோ, இனி நடக்காதுன்னு நினைத்தார்களோ, அப்பதாங்க என் தேவன் குறுக்கிட்டு அற்புதங்களை செய்தார். உதாரணத்திலேயே சிறந்த உதாரணம் வேற எதுவும் வேணா, பெத்தானிக்கு போங்க. மார்த்தாள் மரியாள் வீட்டில் சகோதரன் லாசரு மரித்து போனான். இயேசுவுக்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு 4 நாள் தாமதிக்கிறார். இயேசு வரவே இல்லை, செத்துட்டார், அடக்கம் பண்ணிட்டார். செத்தது மட்டுமல்ல, அடக்கம் பண்ணினது மட்டுமல்ல, பைபிள் சொல்லுகிறது அவன் சரீரம் நாரத் தொடங்கியது. அப்படின்னா இனி வாய்ப்பே இல்லை என்ற நிலை வந்தபோது 4வது நாள் என் இயேசு வந்து எங்க வாய்ப்பே இல்லையோ அங்கே வந்து அற்புதம் செய்கிறவர். இந்த மே மாதத்தில் என் சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து இயேசுவின் நாமத்தில் இப்படி சொல்ல விரும்புகிறேன், இது உங்கள் பலத்தை மிஞ்சினது, இது முடியாது, இதற்கு மேல வாய்ப்பில்லை. ஹே, நான் ஆராதிக்கிற தெய்வம் பெத்தானிக்கு வரும்பொழுது கையை தட்டி சொல்லுங்களேன் ஒரு ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? கடைசி அப்பத்தையும் கடைசி தண்ணீரையும் குடித்து சாகலாம் என்று நினைக்கும் போது சாரை பார்த்து விதவின் வீட்டுக்கு கர்த்தர் ஒரு எலியாவை அனுப்புகிறார். பாத்திரத்தில் மாவும் எண்ணெயும் 3 வருஷம் குறையாமல் வாழ வச்சு அழகு பார்த்து செத்த மகனை மீண்டும் உயர்த்தல செய்து எல்லாம் இருக்க மாட்டீங்களா? யுத்தத்திற்கு கிதியோன் போகும்போது ஒரு பயந்தாங்கோலியை தூக்கி எடுத்து வாழ வைக்கிறார். மிகப்பெரிய சேனை இஸ்ரவேலுக்கு திரட்டுகிறார். கர்த்தர் குறைக்கிறார். எந்த வரைக்கும் குறைத்தார்? மிகப்பெரிய ஒரு சேனையோடு போராட வெறும் ஒரு 300. அந்த சேனையையும் 300ஐயும் ஒப்பிட்டு பார்த்தா 300க்கு எந்த விதத்திலும் அது ஈடு கொடுக்க முடியாத மிகப்பெரிய சேனை. ஆனா வெறும் 300 பேரை கொண்டு, ஒரு ஊசி நூலை கொண்டு, ஒரு கோலை கொண்டு, எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கும் இடத்தில், இனி வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிற இடத்தில் அற்புதம் செய்யும் என் தேவாதி தேவனை எத்தனை பேர் கைத்தட்டி இன்னைக்கு காலையில கொண்டாடுவீர்கள்? நான் இப்படி படிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 5:3 இப்படி சொல்லுகிறது, Blessed are the poor in spirit, for theirs is the kingdom of God. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் சிலதெல்லாம் இந்த பூமியில சுதந்திரிப்பார்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. நான் அதை போய் டிரான்ஸ்லேஷன்ஸ்ல படிச்சு பார்த்தபோது மெசேஜ்னு ஒரு டிரான்ஸ்லேஷன், MSG டிரான்ஸ்லேஷன், அவங்க எப்படி அந்த வசனத்தை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கன்னா, you are blessed when you are at the end of the rope. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அது அவங்க எப்படி டிரான்ஸ்லேட் பண்றாங்க, you are blessed when you are at the end of the rope. நான் தமிழாக்கம் சொன்னா நீங்க ஆமென் சொல்வீங்களா? என்னைக்கு நீ கயிறோரம் வரியோ அப்பதான் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். பைபிள சிலதெல்லாம் அப்படி உருட்டி கட்டி படிச்சா ரொம்ப நல்லா இருக்குங்க. என்னைக்கு நீ கயிறோரம் வருகிறாயோ அப்பதாங்க நீங்க blessed. ஏன்னா with less of you there is more of God and his rule. புரியல? பெனாயா பத்தி பேசுறேன். என்னைக்கு நீ ரொம்ப குறைஞ்சு போயிட்டியோ, உன் பிரச்சனை ரொம்ப பெருசாச்சோ, நீ எப்போ குறையிறியோ அப்பதான் நான் உன்னில் அதிகமாக மாறி என் ஆளுகையால் உனக்கு அற்புதங்களை செய்கிறேன். ஒரு அலையிலாம் சொல்ல மாட்டீங்க. பக்க சொல்ல கயிறோரம் வந்துட்டேன் அப்படின்னா நீ ஆசீர்வாதமா இருக்கன்னு அர்த்தம். கர்த்தர் இதுவரையும் செய்யாததெல்லாம் உங்களுக்கு செய்ய போறாருன்னு அர்த்தம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீ ரொம்ப குறைஞ்சிட்ட பார்த்தியா, அப்பனா அவர் அதிகமாயிட்டாராம்.
நீ குறைய குறைய அவர் அதிகமாயி அவர் ஆளுகையால் உன்னை வாழ வச்சு அந்த சிங்கத்தை முடிச்சு உனக்கு ப்ரொமோஷனை தந்து அடுத்த வருஷம் இந்த நாள் வரும்பொழுது இப்பொழுது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு. ஒரு அலையா சொல்ல மாட்டீங்களா? நம்ம பிரச்சனை என்னன்னு சொல்லிடுறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு பிரச்சனை வந்துன்னா நம்ம எல்லாருமே பயப்படுறோம், கலங்குகிறோம். ஸோ அடுத்தது நமக்கு தெரிஞ்ச ரொம்ப நல்ல விஷயம், எங்கேயாவது போய் ஜெபம் பண்ணி அந்த தொல்லையை ஒழிச்சிடணும். கேட்காத மாதிரி நடிக்காதீங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமான பிரசங்கியார், உங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன பிரச்சனை தான் அது, உடனே ஒரு 50 சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி நீ எதை ஜெபிச்சு மாற்று உடைங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்கிற பாரு, அதுக்குள்ளே தான் வெற்றி வச்சிருப்பாருனா நீ எதை பார்த்து கலங்குறியோ அதுக்குள்ளே தானோ உன் ப்ரொமோஷன் இருக்கு. குழியாக இருக்கு, மழையாக இருக்கு, சாதகமாக இல்லை. என்னை விட சிங்கத்துக்கு நிறைய பலன் இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் தான், நான் கைரோரத்தில் இருக்கிறேன். பைபிள்ஸ் நீ கைரோரம் வரும்போது தான் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏன்னா நீ சிறுக நான் பெருக, நான் செய்யும் அற்புதங்கள் பலத்துதான் இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வருஷம் முடிவதற்கு முன்பாக கர்த்தர் செய்யும் காரியங்கள் பலத்ததுன்னு நம்புற மட்டும் இதுவரையும் தட்டாத மாதிரி கை தட்டி ஒரு ஆமென் சொல்லிட்டு பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் எல்லைகளை பெரிதாக்குவார். தீங்கு உங்கள் இருதயத்தை துக்கப்படுத்தாம உங்களை வாழ வச்சு கர்த்தர் அழகு பார்ப்பார். In spite of how impossible it is, faith is trusting God. கர்த்தரை நம்புறதாங்க பெரிய ஒரு விஷயம். பிரச்சனை பெரிதா தெரியும் போது, பிரச்சனை உங்களுக்கு பெரிதா தெரியும் போது உங்க ஆண்டவர் உனக்கு சிறுசா தருவாரு. உங்க ஆண்டவர் உனக்கு பெருசா தெரியும் போது உன் சிங்கம் உனக்கு பூச்சி மாதிரி தெரியும். என் ஆண்டவர் பெரியவர் என்று சொல்றவங்க யாரா இருந்தா இதுவரையும் தட்டாத மாதிரி ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் சீஷரோடு நடக்கும் போது ஜயரஸ் வீட்டுக்கு போகிற வழி ஒரு பெண்மணி வந்து வஸ்திர தொங்கலை தொடுகிறார். அந்த பெண்மணி சொஸ்தமாகிறார். ஜயரஸ் வீட்டுக்கு போகிறார். அதுக்கு முன்னாடி லேகியோன்களை பண்ணி மேல ஓடுற, இப்படி சொல்லிட்டே போனா கர்த்தர் காட்டி இதை காட்டுறாரு, இதை காட்டுறாரு, இந்த அற்புதம் காட்டுறாரு, இந்த காட்டுறாரு. இதெல்லாம் உனக்கு ஏன் தெரியுமா காட்டுறாரு? வேற எதற்கும் அல்ல, கொஞ்சம் தூரத்தில் 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை புரிஞ்சுக்கல. போன வருஷம் முந்தின வருஷம் சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் உன்னை கைவிடாம இன்னைக்கு தூக்கி நல்ல இடிதடி மாதிரி அழகா உன்னை இங்க உட்கார வச்சது வேற எதுக்காகவும் அல்ல. அடுத்த ஒரு 5 அப்பம் 2 மீனை கொண்டு உன்னை பெருக செய்யும் மிகப்பெரிய அற்புதத்தை. Come on, at the end of the rope, you are blessed. Less of you, more of God, and great shall be His miracles upon your life. நல்ல ஒரு அலையிலே சொல்ல மாட்டீங்களா? Praise the Lord. Amen. So கஷ்டங்கள் தான் சிங்காசனத்தில் இருக்கிற தேவன் நமக்கு அற்புதம் செய்ய ஒரு சிறந்த வாய்ப்பு. ஆமென். ஆதி ஆமத்தில் உங்களுக்கு தெரியும், பூமியானது ஒழுங்கின்மையாக இருந்துச்சாம் 1ஆம் வசனத்திலிருந்து. அதுக்கப்புறம் எல்லாமே பாலும் சூனியமாக இருந்துச்சாம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் தண்ணீர் மேலே என்ன செய்தாராம்? எப்போ ஒழுங்கா இல்லையோ, எப்போ எல்லாம் பார்க்கறதுக்கு அலங்கோலமாக இருக்கோ, நீங்கள் தேவ பிள்ளையாக இருந்தால் நான் சொல்கிறேன், கர்த்தர் உடனே அசைவாடுகிறார். எதற்காக? ஒழுங்கில்லாததை ஒழுங்குபடுத்த, அழகில்லாததை அழகாக்க, இல்லாததை இருப்பது போல மாற்ற, தன் பிரசன்னத்தால, தன் வல்லமையால, தன் உதவி கரங்களால, குழப்பத்தின் நடுவில் தான் என் தேவன் பலத்த காரியங்களை செய்வார் என்று நம்புறவங்க அந்த he hovered over the waters, தண்ணீர்கள் மேல அசைவாடினார் அப்படின்னு இருக்கு பாருங்க. அந்த ஓவர் என்ற வார்த்தை எபிரேய மொழி அர்த்தம் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைக்கு 2 டிமென்ஷன் இருக்கு. ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல before something happen, and a split secondல after something happen. புரியல உங்களுக்கு? அப்படின்னா எப்படின்னா அந்த வார்த்தைக்கு அர்த்தம், ஒரு நிமிஷம் முன்னாடி ஒண்ணுமே நடக்கல, அடுத்த நிமிஷம் பின்னாடி எல்லாமே நடந்திருக்கு. இருக்கீங்களாங்க? யாருக்குமே நம்பிக்கையே இல்லைல்ல. யாருக்கு தெரியும் இன்னைக்கு வரும்போது ஒண்ணுமே நடக்கல, போறதுக்கு முன்னாடியே என் தேவனால் எல்லாத்தையும் மாற்ற முடியும். அவ்வளோ வல்லமை மிக்கவர். கயிறு நோரத்தில் தான் உன் அனுக்கிரகம் இருக்குன்னா உன்னை கர்த்தர் கைவிடவே மாட்டார். அதை சங்கீதக்காரன் சொல்றான், என்னை முற்பிறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கி நடத்துகிறார். You beset me behind, you beset me before, front of you, behind you. Amen. I am before it happened, I am after it happened. புரியல உங்களுக்கு? என் பக்கமாக கை நீட்டுங்க, சிந்திய கொஞ்சம் துறைங்க. இதுக்கு முன்னாடி உங்க கூட இருக்கிறார், பின்னாடி உங்க கூட இருக்கிறார்,
அப்படின்னு என்ன தெரியுமா சரி அர்த்தம்? நடக்காத போதும் உன் முன்னாடி இருக்கிறார், நடந்த பின்னாடியும் உன் கூடவே இருக்கிறார். போங்களங்க, நீங்க கைத்தட்ட நீங்க வச்சுக்கோங்க. என்னை முற்புறத்திலும் என்னை பிற்புறத்திலும் நடத்துகிற என் தேவாதி தேவன் நடக்காத போது என் முன்னாடி இருந்தார், நடந்த போது என் பின்னாடி தான் இருக்கிறார். என் தேவன் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று நம்புறவங்க நல்ல வராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. எனக்கு நடந்ததெல்லாம் எனக்கு முக்கியம். நடந்ததில் என் ஆண்டவர் எனக்குள்ள எவ்வளோ வளர்ந்தார். இல்லைல்ல, புரியல. எனக்கு நடந்ததெல்லாம் அங்கே முக்கியம். அதை ஜப குறிப்பு எழுதி அழுது மூஞ்சி கோணையை வச்சுக்கிட்டு வாழ்ந்தெல்லாம் முக்கியம். எனக்கு நடந்தது நிஜம்தான். ஆனால் அந்த நடந்ததை விட எனக்குள்ள அவர் எவ்வளோ வளர்ந்தார் என்பது ஒரு சொல்ல மாட்டீங்களா? Most problems that we face is not really problem. It is only a perception. நம்ம அதை எப்படி பார்க்குறோம் என்பது தான் முக்கியம். பெனையாவுக்கு அது குழி, அது மழை நாள், அது கெட்ட நேரம், அதில் ஒரு சிங்கம், எல்லாமே சாதகம் இல்லாத சூழ்நிலை. ஆனால் அந்த கெட்ட சூழ்நிலையை அவன் பார்த்த விதம் வெற்றியின் பாதை. உபத்திரவங்களை பார்க்கிற விதங்கள் ரொம்ப ரொம்ப வித்தியாசம். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டிங்களா? ஆமேன். சிலருக்கு பிரச்சனை பெருசாக தெரியுது, கடவுள் சிறுசாக தெரிகிறார். நான் இன்னைக்கு ஜெபிக்கிறவங்க, கடவுள் உங்களுக்கு பெருசாக தெரிவார். உங்கள் சிங்கெல்லாம் பூச்சி மாறுவதாக. ஆமேன். நம் தேவன் பெரியவர் என்று சொல்கிறவங்க 2 பேரை தட்டி, என் தேவன் பெரியவர். நம்மலாம் சில பிரச்சனைகளை சந்திச்சு ஐயோ எனக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. என் ஆண்டவர் இப்படி நினைக்கிறதே இல்லை. புரியல. இன்னொரு வாட்டி எனக்கா இப்படி ஆச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்க. என் ஆண்டவருடைய மூச்செல்லாம் விட்டது கிடையாது. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே தெரியும். யாருமே தேவ பிள்ளைகளே இல்லையோங்க. நீங்கள் குழியில் போய் அடிப்பேன்னு அவருக்கு ஏற்கனவே இதெல்லாம் வரும்ன்றது அவருக்கு ஏற்கனவே. ஏன்னா அவர் நம்மை முன்னறிந்து நடத்துகிறவர். ஒரு எல்லையே சொல்ல மாட்டிங்களா? நம்பர் 3, நான் முடிக்கிற நேரமாச்சு. நம்பர் 3, நம்ம பயங்களை களையணும். வாழ்க்கையில் கூலிகள், துன்பங்கள், கஷ்டங்கள் வரும்போது பயம் நமக்கு எல்லாருக்கும். பெனையாக பயப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா ஒன்று மழை பெய்யுது. நம்மால் மழை பெஞ்சால் 50% பேர் சர்ச்சுக்கு வர்றது கிடையாது. புரியுது? ஏன்னா வழுக்குவோம், விழுவோம், பஸ்ஸில் வர முடியாது, ட்ரெயின் கிடைக்காது, நனைஞ்சா கோல்டு பிடிக்கும். எனக்கும் பிடிக்காது. என்னையே தான் சொன்னீங்க, உங்களை சொல்லலை. ஸோ ஸ்கேரியஸ்ட் மூமெண்ட். பத்தாததுக்கு குழிக்குள்ளே என்ன இருக்குது? பாச்சா இருந்தாலும் நம்மளால் இருக்க மாட்டோம். பாச்சான் பிரச்சனைக்கே ஓடி ஒளிகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸ்கேரி, நம்மலாம் ஸ்கேரி பீப்புள். ஆனால் இன்னைக்கு சொல்கிறாங்க, பயத்தினூடே போங்க. பயத்தை களையணும். புஷ் த்ரூ இட். விசுவாசம் பயத்தை விட பெருசு. ஆனால் பயம் நமக்கு விசுவாசத்தை விட பெருசு ஆகவே கூடாது. நான் பயப்பட்டேன். சின்ன வயசில் நான் வறுமையில் வளர்ந்தேன். நாளைக்கு எங்கள் வீட்டில் சாப்பாடு இருக்குமான்னு பயம். அடுத்த நாள் எங்கள் அப்பா ஃபீஸ் கட்டலாம், டீச்சர் அடிப்பாளான்னு பயம். பக்கத்து வீடு பயம், அந்த பயம், இந்த பயம், 1000 பயத்தை நான் வளர்த்து இந்த 31 வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக களைஞ்சு இப்போ ரொம்ப வீர மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய பயங்கள் இருக்குது. பயம் நம்ம நிறைய சேர்த்துக்கிட்டோம் வாழ்க்கையில். அதை களையிற கிருபை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று அன்லேர்ன் பண்ணணும், ஒன்று லேர்ன் பண்ணணும். எப்படி அன்லேர்னுக்கு தமிழ் ஆக்கம் எனக்கு தெரியல. ஒன்று கற்றுக்கொண்டதை கலட்டணும், இன்னொன்று கற்றுக்கொள்ளணும். புரியாத சிந்திக்க மாட்டீங்களா? இன்னொரு வாட்டி. ஆவிக்குரிய வளர்ச்சியில் சிலதை அன்லேர்ன் பண்ணணும், சத்தியத்தை லேர்ன் பண்ணணும். அன்லேர்ன் பண்ணாமல் லேர்ன் பண்ணக்கூடாது. லேர்ன் பண்ணணும்னா சிலதை என்ன பண்ணோம் அப்படி சொன்னால் புரியாது. கம்ப்யூட்டர் வச்சுருப்பீங்க, நிறைய பேர் லேப்டாப்பெல்லாம் வச்சுருப்பீங்க. அதில் ஒரு வைரஸ் பிடிச்சிக்கும். ஏதாவது ஒரு இமெயிலில் தான் வந்து வைரஸ் வந்துடும். இந்த வைரஸ் வந்தோடனே அந்த கம்ப்யூட்டரே சரியாக செயல்படாது. அது ஆஃப் பண்ணோம், பிளிங்க் பண்ணோம், எல்லாமே கெடுத்து விட்றோம், கரப்ட் ஆயிரும். இப்போ அதை சரி பண்ணனா ஒரே வழி தான், அன்இன்ஸ்டால் பண்ணணும். நிறைய ஃபைல், வேண்டாத ஃபைலெல்லாம் என்ன பண்ணோம், அன்இன்ஸ்டால் பண்ணணும். இங்கே உட்காந்துருக்க நிறைய பேர் ஒழுங்காக செயல்படாதது காரணம் தேவையில்லாத நிறைய ஃபைல் உள்ளே இருக்குது. அதெல்லாம் இன்றைக்கி இயேசுவின் நாமத்தில் அன்இன்ஸ்டால் பண்ணணும். பயங்கள் நிறைய நம்ம வளர்த்துருக்கோம். அது ஒன்று அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டிய சத்தியத்தை இன்ஸ்டால் பண்ணால் நினைக்கிற வாழ்க்கை வெற்றியை காணும். நான் சொல்கிற ஆழத்தை கூட சாத்தா உங்களை கேட்க விட மாட்டாங்க. யூ ஹாவ் டு ரிமூவ். எப்படி செய்யணும்? இயேசு கிறிஸ்து
நிறைய நேரம் புதிய ஏற்பாட்டின் சபையில் பேசும்போது, அவர் பூமியில் இருக்கும்போது பேசும்போது அவர் எப்படி தெரியுமா பேசினார்? 2 எக்ஸாம்பிள் காட்டுறேன். நிறைய நான் காட்டிகிட்டே இருக்கலாம், நேரம் இல்லை. 5:27-28 மத்தேயு சுவிசேஷம் இப்படி சொல்கிறார், நியாயப்பிரமாணத்தை காட்டுறார். சொல்கிறார், யூ ஹாவ் ஹர்ட் தட் இட் வாஸ் செட் டு தோஸ் ஆஃப் ஓல்ட் யூ ஷால் நாட் டூ ஸோ சொல்லிவிட்டு அடுத்தவன் சொன்னார், பட் ஐ சே டு யூ அப்படின்றார். புரியல உங்களுக்கு? உங்களுக்கு இப்படி சொல்லி கொடுத்தார்கள், ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படின்னா நீங்கள் எதையோ ஒன்று கேட்டுட்டு எதையோ ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த ஃபைல் இருக்கிற வரைக்கும் நான் சொல்கிற சில விஷயம் உங்களுக்கு புரியாது. அதை நீங்கள் எடுத்துடணும், அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சத்தியத்தை சேர்த்து கொள்ளுங்க. ரொம்ப வருஷம் நம்ம வளர்றதுக்கு ரொம்ப வருஷம். நீங்கள் என்னை பார்க்குற பார்வையிலே தெரியுது ரொம்ப வருஷம் அப்படின்னு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? 5:38 வரும்போது இப்படி சொல்கிறாரு, கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, மூக்குக்கு மூக்கு, வாய்க்கு வாய். அதெல்லாம் நான் சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் நீங்கள் கேட்டீர்கள், ஆனால் நான் உங்களுக்கு புரியலங்களா? அப்படின்னா நீங்கள் கேட்டு நீங்கள் பயப்படுகிற நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ நான் சொல்கிறேன் அதெல்லாங்க, நான் சொல்கிறேன் பார், அதை கேளு அப்படின்றார். ஸ்பிரிச்சுவல் growthக்கு சிலதை எடுக்கணும், சிலதை ரிசீவ் பண்ணணும். தேவையில்லாத ஃபைலை ரிமூவ் பண்ணிட்டு வேண்டியதை நீங்கள் ரிசீவ் பண்ணீங்கன்னா உங்கள் வளர்ச்சியே இன்னொரு பரிமாணம் இருக்கும். முறையிலே சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இப்படி வச்சுங்களேன், உங்களுக்கு டெய்லி உங்கள் குடும்பத்தில் யாரோ சொல்கிறாங்க நீ சீக்கிரம் செத்துருவே அப்படின்னு. அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் கேட்டீர்கள், ஆனால் நான் சொல்லுகிறேன் நீங்கள் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை. கொஞ்சம் என் பக்கமாக கை நீட்டுங்களேன். அவர்கள் சொன்னார்கள் உன் பிள்ளைங்க ஒன்று கூட உருப்படாதுன்னு உங்களை சபிச்சார்கள், ஆனால் நான் சொல்லுகிறேன் உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ கன்றுகளை போல இருப்பார்கள். ஒன்னை அன்லேர்ன் பண்ணணும், ஒன்னை லேர்ன் பண்ணணும். அதை கலட்டும் போது தாங்க வெற்றி வருகிறது. இன்னும் 2-3 சொன்னா நீங்க ஆமேன்னு சொல்வீங்க. நீ தாழ இறங்கி பிச்சைக்காரனை போல ஆயிருவேன்னு நான் உனக்கு சொல்றேன்னு நீங்க கேட்டிருக்கீங்க. ஆனா நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ வாள் அல்ல தலையாயிருப்பாய். அன்லேர்ன் பண்ணுங்க, லேர்ன் பண்ணுங்க. அங்கதான் ஸ்பிரிச்சுவல் growth. லேர்ன் பண்ணா மட்டும் போதாது, சில ஃபைலை அன்இன்ஸ்டால். ஒரு அலையில முடிச்சுட்டேன், நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? பெத்தஸ்தா என்ற குளத்திற்கு அங்கே ஒரு மனிதன் 38 வருஷமாக ஒரே நிலையில் தேக்க நிலையில் வாழுகிறான். அவர் எழும்பணும், படுத்துக்கணும். என்றோ ஒரு நாள் தூதன் வந்து கலக்குவான், அன்று எனக்கு வாழ்வு கிடைக்கும் என்று நம்பி படுத்து கிடக்கான். இயேசு அங்கே அவனை சந்திக்க போகிறார். ஆழங்கள் உள்ள ஒரு வேத பகுதி. இயேசு அங்கே போனார். போனபோது அவன்கிட்ட கேட்குறார், உனக்கு நான் என்ன? ஏன் அங்கே படுத்து கிடக்குறது அதுக்கு தான் தெரியாதா? தெரியும்ல, அப்புறம் ஏன் அந்த கேட்குறீங்க? இப்படி சொல்லட்டுமா, சரீரத்தை குணமாக்குவதற்கு முன்பாக கர்த்தர் அவன் சிந்தையை குணமாக்குகிறார். ஏன்னா அவன் உன்னை லேர்ன் பண்ணியிருக்கான், உன்னை கற்றுக்கிட்டான். என்னன்னா வருஷம் ஒரு தூதன் வருவான், இதான் கேள்விப்பட்டாங்க, படுத்துக்கிறக்கான். அவர் வந்து கலக்குவார். அன்னைக்கு யார் முதல்ல குதிக்கிறானோ அவனுக்கு சுகம் கிடைக்கும்னு அவன் லேர்ன் பண்ணியிருக்கான். கர்த்தர் அதை அன்லேர்ன் பண்ணுறாரு. ஹே உனக்கு வருஷம் கலக்கும் போதல்ல, உன் முன்னாடி நிற்கிறவர், எல்லாத்தையும் செய்ய வல்லவர். அன்லேர்ன் பண்ணி இப்போ லேர்ன் பண்ணு. உன் படுக்கை எடுத்துக்கொண்ட நல்லா கை தட்டி. எத்தனை பேர் இன்னைக்கு உங்க ஆவிக்குரிய வளர்ச்சியில சிலதை கலட்டணும், சிலதை பெற்றுக்கொள்ளணும்? கற்றுக்கொள்ளுங்கள். இப்படி சொல்ற நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஜோசப்புக்கு கர்த்தர் கனவு கொடுத்தார். ஆமென். கனவு கொடுத்தோடனே ஆண்டவர் பாருங்க ஒரு சீரீஸ் ஆஃப் பிரச்சனை கலட்டி விடுறார். என்ன தெரியுமா பண்ணுறாரு? அப்பா நல்லா அப்பேன், அது ஏற்கனவே ஏமாற்றி அண்ணனுடைய ஜேஷ்ட பார்க்க புத்திரத்தை வாங்கி பழக்கம் உள்ளவர். 11 அண்ணனுங்க இருக்கானுங்க, அவனுக்கெல்லாம் கொடுக்காத சூட்டை இவனுக்கு கொடுக்குறார். எனக்கு தெரியாது, இவனாவது சூட்டு வாங்கிட்டு என்ன பண்ணியிருக்கணும், பீரோவில் மடிச்சு வச்சுட்டு ஆடி வைக்க போயிருக்கணும். இவன் என்ன பண்ணுறான், இதை போட்டுக்கிட்டு அண்ணன் முன்னாடி போய் காட்டுறான். சிலதெல்லாம் மடித்து வைக்க வேண்டிய இடத்துல மடித்து வச்சுட்டு காட்ட வேண்டியது. இவர் போய் ஹலோ பிரதர்ஸ் அப்படின்னா, வாடா உனக்கு தாண்டா காத்துட்டு இருந்தோம், நீ இப்படி அழுட்டுவேன்னு தெரியும்னு அன்னைக்கு கிளிக்கிறாங்க.
ஒவ்வொரு பிரச்சனையாக வரும். நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் அறிவுள்ளவர்கள் பதில் சொல்லணும். யோசேப்புக்கு பிரச்சனை வரலனா யோசேப்புக்கு உயரமே? உங்கள் லட்சியக்கரை சேரும் வழிகளில் கர்த்தர் நிர்ணயித்த அனுமதிக்கப்பட்ட சில குழிகளும் பிரச்சனைகளும் உண்டு. அந்த பிரச்சனை தாங்க உங்களை வாழ வைக்கிறது. எப்படி நான் உங்களை பெனாயான்னு கூப்பிட, நீங்க ஆமாம் சொல்ல, பெனாயாவே, நீ சந்திக்கிற இந்த குழியிலும் இந்த மழையிலும் அந்த சிங்கத்தின் முன்னாடி இந்த போராட்டத்துக்குள்ளதான் உன்னுடைய ப்ரமோஷனை கர்த்தர் வைத்திருப்பாரானால் எழுந்து போராடு, வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். கையை தட்டியோ உயர்த்தியோ ஒரே ஒரு ஆமீன் மட்டும் சொல்லிடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. முடிக்கிறேன், கடைசி வார்த்தை நல்லா கேட்கணும், காதுலும் கேட்கணும். சைக்கியாட்ரிக் ரெஃபரன்ஸ் என்ன தெரியுமா சொல்லுது? ஒரு குழந்தை பிறந்த உடனே, அது பிறந்து ஒரு சில நாட்களுக்குள்ள அந்த குழந்தைக்கு இந்த பூமியில் பிறக்கும்போது சைக்கியாட்ரிக் ரெஃபரன்ஸ் பிரகாரம் 2 பயம்தான் உள்ளது. ஒன்று சத்தம், 2 விழுவது சத்தம் என்ற 2 பயத்தோடு தான் நீங்களும் நானும் இந்த பூமியில் தாயின் கருவிலிருந்து பிறந்தோம். இப்போ எவ்வளோ இருக்குன்னு வீட்டில் போய் கணக்கு போடுங்க. இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? வழிநடுகே நம்ம சேர்த்து கொண்டோம், கற்றுக்கொண்டோம். இவைகளை அன்இன்ஸ்டால் பண்ணுற ஞானம் கர்த்தர் தந்தா எவ்வளோ விஷயங்களை வெற்றி பெறுவீர்கள். பயத்தால் தானே நீங்களும் நானும் பின்வாங்கி நிற்கிறோம், சோர்வின் பள்ளத்தாக்கு நிற்கிறோம். 3 முறை சொல்கிறேன், பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உனக்கு சகாயம் செய்வேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை நான் தாங்குவேன். வலது கை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தாவே, எவ்வளோ துன்பமாக இருந்தாலும் பரவாயில்லை, என் கரம் பிடித்து நீர் என்னை நடத்துவீராக. நல்லா தலை மேலே கையை தட்டி நல்லா சந்தோஷமா, இல்லை நல்லா தட்டும், சத்தம் கேட்குற மாதிரி தட்டி பலத்த ஒரு நாள் ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் பெரியவர், உன் பிரச்சனை விட பெரியவர், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். இப்படி சொல்லி முடிக்கிறேன். யோவான் அப்போஸ்தலன் சொன்னான், பர்ஃபெக்ட் லவ், நிஜமான அன்பு பயத்தை வெளியே தள்ளுமா. அப்போ உங்களுக்கு இருக்கிற அன்பு நிஜமான அன்பாக இருந்தால் நிறைய பயம் நீங்கிரும். உங்கள் குழந்தைங்க கொஞ்சம் டிப்ரெஷன் இருக்காங்களா, அன்பு செலுத்துங்க. பெற்றோரை, அது உங்கள் கடமை, அவங்களுக்கு செலுத்த வேண்டிய அன்பை செலுத்தி பாருங்க. உங்களை கர்த்தர் கைவிடாமல் காத்துக்கொள்வார். நீங்கள் வாழ்வீங்க, நீங்கள் செழிப்பீங்க. சின்ன மூளை எடுத்துட்டு தேவையில்லாத பயங்களெல்லாம் கொஞ்சம் தூரத்தில் நீக்கிட்டு நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற மகத்தான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார் என்று சொல்லி இப்படி ஜெபிக்கிற உங்களுக்காக இன்னிலிருந்து சில நாட்களுக்குள்ள நீங்கள் சிலர்லாம் கர்த்தர் முன்பாக நின்று, என்ற தெய்வமே எனக்காக இவ்வளோ செஞ்சீங்க என்று கேட்கும் அளவிற்கு இன்னொரு ப்ரமோஷன், இன்னொரு மகத்துவத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து வாழ வைப்பார் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவித்து என் வார்த்தை முடித்து இப்படி சொல்றேன். 3 முறை சொல்வேன், எல்லாரும் கையர்த்தி ஆமென் சொல்ல. முன்னேறுங்கள், எழுந்து புறப்படுங்கள், ஜெய கிறிஸ்து முன் செல்லுகிறார், உன்னை ஜெயமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. எந்த கனவுக்காக போராடி தோல்வி கண்டாயோ, ஒருவேளை இதுதான் சீசனா இருக்குமோ, மீண்டும் அந்த கனவை கையில் எடுத்து வலது காலை வை. உன்னை அழைத்தவர் உனக்கு சொன்னதை செய்து முடிக்க பெரியவர் என்று நான் நம்பி இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூர்ந்து நடத்துவாராக. Shall we stand in the presence of God? Hallelujah. பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால் உதவி செய்கிறார், பலன் தருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், உதவி செய்கிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும். பக்கத்திலே பயப்படாத, ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், என் இயேசு என்னோடு இருப்பதனால் பயப்பட மாட்டேன். சத்தமா சத்தமா, பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால். காற்று வீசட்டும், குழி வரட்டும், மழை பெய்யட்டும், சிங்கம் வரட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார்,
எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். எனது நங்கூரம் இயேசு. பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். பின்னாடி எல்லாம் கொஞ்சம் கையை நல்லா தட்டி. பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால் பயப்பட மாட்டேன். பக்கத்துல ஒரு ஹைஃபை பண்ணி பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் எனக்குண்டு. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்ய பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். என் இயேசு என்னோடு இருப்பதனால் பயப்பட மாட்டேன். என் இயேசு என்னோடு. உலகில் இருக்கிற சிங்கத்தை விட என்னில் இருப்பவர், உலகில் இருக்கிற அந்த சிங்கத்தை விட என்னில் இருக்கிறவர் பெரியவரே. என்னில் இருக்கிறவர் பெரியவரே, என்னில் இருப்பவர். பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். என் இயேசு என்னோடு இருப்பதனால் பயப்பட மாட்டேன். என் இயேசு என்னோடு இருப்பதனால். தலை மேல கை தட்டி பலத்த ஒரு நாள் ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இடம் சரியில்லை, நேரமும் சரியில்லை, பிரச்சனையும் சரியில்லை, ஆனாலும் பெனையா இறங்கினான். அடுத்த 2 வசனத்தில் சொல்றார், தாவீது அவனை எல்லாருக்கும் மேலாக தன்னுடைய உடனேயே வைத்து கொண்டாராம். What a great promotion. ராஜாவுக்கு பக்கத்துல நிக்கிற பாக்கியம் ஒன்றுமே. அதுக்கு முன்னாடி பெனையா பத்தி பைபிள் எதுவுமே சொல்லல, பேர் இல்ல, ஊர்ல ஒண்ணுமே இல்லைங்க. ஆனா ஒரே ஒரு வெற்றி, அவனை ராஜாவின் பக்கத்துல நிக்க வைக்கிற பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். உங்க ப்ரமோஷன் உங்க பிரச்சனைக்குள்ளதான் இருக்குன்னா பிரச்சனை கண்டு ஓடாத, பிரச்சனைக்கு நூடே போ. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தந்து வாழ வைப்பார் என்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்க கிருபை எங்க பிள்ளைகளோடு இருக்கட்டும். வெற்றியாய் நடத்துங்க. என்னென்ன துன்பங்கள், போராட்டங்கள், வழக்குகள், துன்பங்கள் சந்திக்கிறார்களோ எல்லாவற்றிலும் ஜெயத்தை கொடுங்கப்பா, தைரியத்தை கொடுங்க. நிறைய பயங்களை களைந்து சத்தியத்தை இணைத்து கொண்டு வெற்றியோடு முன் செல்ல கிருபை செய்யும் என்று வேண்டி ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் அல்ல பரிசுத்தவான்களோடும் திருச்சபையோடும் கூடி வந்த அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. God bless you. ஆஹா